ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ ஏற்கனவே லாபம் மற்றும் நட்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 51லேருந்து 75th கொஷின்ஸ் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ 51th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 பொருட்களின் வாங்கிய விலை 3 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 4 பொருட்களின் வாங்கிய விலைன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகிள்ஸ் எதுக்கு சமம்? 3 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், ஒரு 3 கண்டிஷன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் இது. இப்படி கொடுத்திருந்தா நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருந்தோம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லைன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100% அப்படின்னு போடணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்க 3 பொருட்கள், இங்க 4 பொருட்கள். அப்ப மேல வித்தியாசம் வந்து எனக்கு 1 அப்படின்னு வந்துடும். கீழே என்ன போடணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகிள்ஸ். ஸோ அப்போ 3 பொருட்கள். அப்போ 1/3 இன்ட்டு 100 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ 100/3 அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 33 1/3. ஸோ ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட் ஆன்சர். மேல டிஃபரன்ஸ் தான். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸா இல்லை எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படி போட்டாலும் ஓகே. அது வந்து நம்ம அந்த மைனஸ் சிம்பிளோட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வித்தியாசம் மட்டும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கை கடிகாரம் 60க்கு விற்கப்பட்டால் 15% நட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 52வது கொஸ்டின். ஒரு கை கடிகாரம் எந்த ரூபாய்க்கு விற்கிறாங்க? 60 ரூபாய்க்கு வித்தா 15% நட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 ரூபாய்க்கு வித்தா எனக்கு லாஸ் வந்து 15% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பார்ட் பாருங்க. 2% லாபம் கிடைக்க வேண்டுமானால் அந்த கடிகாரம் என்ன விலைக்கு விற்கப்பட வேண்டும்? இப்ப எனக்கு லாபம் வந்து 2% வேணும் அப்படின்னா அந்த கடிகாரம் என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப இங்க லாஸ்ட்னா என்னது? 100 மைனஸ் 50. ஸோ 85% தான் எனக்கு 60 rupees. இப்ப எனக்கு ப்ராஃபிட் 2% வேணும்னா 100 பிளஸ் 2வா? ஸோ 102% என்ன அப்படின்றது பாக்ஸ் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 1ல 5 மிச்சம் 3. ஸோ 17 அப்படின்னு வரும். இங்க 1ல 5 மிச்சம் 1 அப்படின்னா 12 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்க 85 60 rupees 102. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 17ஐயும் 102ஐயும் கேன்சல் பண்ணணும். ஸோ 17 6 அப்படின்னு போடுங்க. 7 6 are 42, 4 6 plus 4 10. ஸோ 102 வருது. அப்ப இதை கேன்சல் பண்ணா 6 அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 12 into 6 அப்படின்னு கிடைச்சுமா? ஸோ 12 into 6 அப்படின்னா 72 rupees. ஸோ எனக்கு 2% லாபம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 72 ரூபாய்க்கு விற்கணும். அடுத்த கேள்வி. ஒரு பொருளை 950க்கு விற்கும் பொழுது கிடைக்கும் நட்டத்தை விட அப்பொருளை 1060க்கு விற்றால் 20% கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொருளை என்ன பண்றாங்க அப்படின்னா 950க்கு விற்கிறாங்க. ஸோ 53rd கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 950க்கு ஃபர்ஸ்ட் விற்கிறாங்க. அப்படி விற்கிறப்ப என்ன வருது அப்படின்னா நட்டம்னு சொல்லியிருக்காங்க. விற்கும் பொழுது கிடைக்கும் நட்டத்தை விட எவ்வளவு நட்டம்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த நட்டத்தை நான் X% அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் இதை 950 ரூபாய்க்கு விற்கிறப்போ எனக்கு நட்டம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அது எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்பொருளை நான் என்ன பண்றேன்? 1060க்கு விற்றால் 20% கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பொருளை நான் 950 ரூபாய்க்கு விற்காம 1060 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த நட்டத்துல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா 20% லாபம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இங்க லாபம் என்ன எழுதலாம்? இங்க எக்ஸ் பிளஸ் 20%. ஸோ 20% அப்படின்னா 20% லாபம். அப்ப 120/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோமா? அப்ப ப்ராஃபிட் என்ன கிடைச்சிரும்? 1.2x. ஸோ இங்க வந்து 1.2x. அப்ப எக்ஸ் பிளஸ் 1.2x அப்படின்னு இருக்கும். ஸோ 20% மட்டும்னா இங்க 20ன்னு தான் போடணும். ஓகேவா? இங்க எக்ஸ்ன்னு போடுறப்போ நமக்கு வந்து 20 அப்படின்னு தான் போடணும். அப்படி இல்லை நான் மொத்தமாவே நான் வந்து 20% அப்படின்னு போடுறேன்னா ப்ராஃபிட் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 20%. அப்ப எக்ஸ் இன்ட்டு 120/100 அப்படின்னு போடணும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும்? 1.2 இருக்குமா? ஸோ 1.2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம்? 6x/5 இதுதான் என்னுடைய ப்ராஃபிட் அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்க எனக்கு லாஸ்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? லாஸ்ன்றது எனக்கு காஸ்ட் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ்.
இங்க எனக்கு லாஸ் எக்ஸ், காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது, செல்லிங் பிரைஸ் எனக்கு 950 அப்படின்னு கிடைச்சிடும். இங்க அத போல எனக்கு இங்க ப்ராஃபிட் என்ன வந்துரும், ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இல்லையா. சோ இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன தெரியும், 1060ன்னு தெரியுமா. அப்போ இது 1060 மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இங்க ப்ராஃபிட் என்ன கிடைச்சது, 6x/5 அப்படின்னு கிடைச்சது. சோ அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் இங்க என்ன வரும், காஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்தா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 950 அப்படின்னு கிடைக்குமா. சோ இங்க இருக்கிற காஸ்ட் பிரைஸ நான் எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வந்துடும். சோ அப்ப எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா நட்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அப்பொருளுக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டுமெனில் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது வரைக்குமே நம்ம இந்த பார்ட் வரைக்கும் தான் கொஸ்டின் ரீட் பண்ணியிருந்தோம், ரீட் பண்ணிட்டு போட்டிருக்கோம். இப்போ அதே பொருளை இங்க 20% கூடுதல் லாபம்னா நட்டத்துல இருந்து 20% கூடுதல் லாபம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு நட்டத்துல இருந்து இல்லாம வாங்கிய விலையில இருந்து எனக்கு 20% லாபம் வேணும் அப்படின்னா அதை என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இது என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு காஸ்ட் பிரைஸோ இல்ல செல்லிங் பிரைஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லாபம்ன்றதை நம்ம பாத்துக்கலாமா. இப்ப நான் இந்த காஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப என்ன ஒரு 6x/5 ஈக்குவல் டு 1060 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 950 இல்லையா. சோ இந்த எக்ஸ இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா நமக்கு என்ன வரும், 6x/5 இங்க மைனஸ் எக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் வந்தா பிளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1060 மைனஸ் 950 அப்படின்னு இருக்கும். சோ 950 1050னா 100 ரூபாய், அப்புறம் இங்க ஒரு 10 ரூபாய், அப்போ 110 ரூபாய் அப்படின்னு வந்துடும். இங்க எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க 1னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 5 பண்ணுவோம். சோ 6x பிளஸ் 5xனா 11x, சோ 11x/5 அப்படின்னு இருக்கும். சோ 11x/5 ஈக்குவல் டு 110னா இது நான் 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10ன்னு வந்துருமா. அப்ப என்னுடைய எக்ஸ் என்ன கிடைச்சிரும், 50 அப்படின்னு கிடைச்சிரும். சோ எக்ஸ்ன்றது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ எக்ஸ் 50 அப்படின்னா இப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க, இங்க எக்ஸ் வந்து எனக்கு 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப என்னுடைய வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் என்னது, 1000 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப இந்த 1000 ரூபாயில இருந்து எனக்கு எக்ஸாக்டா ப்ராஃபிட் 20% வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அப்ப என்ன பண்ணுவோம், செல்லிங் பிரைஸ் தெரியணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட் அப்படின்னு போட்டுப்போமா. சோ அப்ப காஸ்ட் பிரைஸ் நமக்கு என்ன கிடைச்சது, 1000 அப்படின்னு கிடைச்சது. ப்ராஃபிட் எனக்கு 20% வேணும். அப்ப 100 பிளஸ் 20னா 120/100 அப்படின்னு போடுவோம். சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன வந்துடும், 1200 ரூபாய்க்கு நான் வித்தேன் அப்படின்னா எனக்கு 20% லாபம் கிடைச்சிடும். சோ 1200 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன்ல இல்ல. சோ இவற்றில் எதுவும் இல்லை, இதான் நம்மளுடைய ஆன்சர். எதுக்கும் புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஷன் பாத்துக்கலாமா. சோ 53rd கொஸ்டின் எங்க இருக்கு, 53rd இங்கதான் இருக்கு. அவங்களுக்கும் 1200 தான் வந்திருக்கு. சோ பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 54வது. முட்டைகளின் விலையில் 25% வீழ்ச்சி ஏற்பட்டதால் எவ்வளவு சதவீதம் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு, 25%. ஒருவர் 162 ரூபாய்க்கு முன்பை விட கூடுதலாக 2 டஜன் முட்டைகள் வாங்க முடியும் எனில் 1 டஜன் முட்டைகளின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 54வது கொஸ்டின் எனக்கு ஒரிஜினல் விலை நியூ பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், அசல் விலை புதிய விலை அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க எனக்கு அசல் விலை 10 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு என்ன நடந்திருக்கு, 75% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா, சாரி 25% வீழ்ச்சி நடந்திருக்கு. சோ 25% வீழ்ச்சி ஆயிருக்கு அப்படின்னா என்ன வரும், எனக்கு 25% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப நான் வந்து 100 அப்படின்னு வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்குமா. சோ நான் ஒரிஜினல் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப 25% கம்மியா இருக்கு அப்படின்னா நியூ பிரைஸ் 75 ரூபாய் இருக்கும். மேம் முட்டையோட விலை 175 அப்படின்னு கேக்குறீங்கன்னா நான் வந்து ஈஸியா இருக்கும் போடுறதுக்காக அப்படின்றதுனால போட்டிருக்கேன். சரியா. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, 162 ரூபாய்க்கு முட்டை வாங்குறாங்க. ஆனா எனக்கு அந்த வீழ்ச்சி அடைஞ்சதுனால கம்மி ஆனதுனால 2 டஜன் எக்ஸ்ட்ரா முட்டை வாங்க முடியுது. சோ அப்போ இது என்னது, எனக்கு பிரைஸ், அடுத்து குவான்டிட்டி எவ்வளவு பொருள் வாங்குறோம்னு. அப்ப இங்க என்னது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்பதான் வந்து எனக்கு தெரியும். சோ இதை நம்ம வந்து ரேஷியோல கொண்டு வந்தோம் அப்படின்னா 25 டேபிள்ல சால்வ் பண்ணா 3:4 அப்படின்னு இருக்கும். 3:4னா இங்க வித்தியாசம் ஒரு பங்கு இருக்கா, ஒரு பார்ட். அந்த வித்தியாசம் ஒரு பார்ட்னால என்னால என்ன பண்ண முடியுது, 2 டஜன் முட்டை எக்ஸ்ட்ரா வாங்க முடியுது.
சரியா? சோ 2 டசன் முட்டை எக்ஸ்ட்ரா வாங்க முடியுது. எவ்வளவு காசுலயே? 162 ரூபாயிலேயே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? 1 டசன் முட்டைகளின் அசல் விலை என்ன? அதுதான் வந்து நமக்கு கொஸ்டின். 1 டசன் முட்டைகளின் அசல் விலை. இப்ப ஒரு பார்ட் எனக்கு 2 டசன் அப்படின்னா இங்க 3 பார்ட் எனக்கு என்ன வந்துரும்? 3 பார்ட் வந்து 6 டசன் அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த 6 டசனை தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 162 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கரெக்டா? சோ அப்போ ஒரு டசன் எனக்கு என்ன வந்துரும்? 162 பை 6 அப்படின்னு போட்டுக்கலாமா? சோ 2ல 12 அப்படின்னு வரும். மிச்சம் 4 42னா 6 7s are 42. சோ அப்போ 27 ரூபீஸ்க்கு ஒரு டசன் முட்டை 27 ரூபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு தேயிலையை அதன் இருக்க வேண்டிய அளவை விட 20% குறைவாக உபயோகித்து விற்றதில் 10% லாபம் அடைகிறார் எனில் லாப சதவீதம் என்ன? சோ இங்க நான் குவான்டிட்டின்னு போட்டிருக்கேன்ல. சோ அந்த குவான்டிட்டி என்னது? நம்ம வாங்கி யூஸ் பண்ண போற அந்த கன்சம்ஷன் இல்லையா? சோ அந்த கன்சம்ஷன் தான் குவான்டிட்டி. இங்க வந்து தேயிலை கொஸ்டின்ல அதை கன்சம்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, குவான்டிட்டின்னு கொடுக்காம. இப்போ கொஸ்டின் இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். தேயிலை அதன் இருக்க வேண்டிய அளவை விட 20% குறைவாக உபயோகித்தார் அப்படின்னு இருக்கு. சோ இப்ப வந்து எனக்கு 100% இருக்கணும்னு வைங்களேன். தேயிலை அளவு 100 கிராம் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 100 கிராம்ல நான் வந்து 20% கம்மியா யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துரும்? 80 கிராம் அப்படின்னு வந்துருமா? 80 கிராம்னு வந்துரும். இப்போ 20% குறைவா உபயோகிச்சதுனால எனக்கு 80 கிராம்னு வந்துச்சு. அப்படி 80 கிராம்னு வந்ததுல நான் என்ன பண்றேன்? 10% லாபம் அடைகிறார். ஓகேவா? எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. சோ இப்போ இங்க என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு 20 கிராம் டிஃபரன்ஸ். ஓகேவா? லாப சதவீதம் வந்து எனக்கு 10% லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உபயோகித்து வித்ததில் 10% லாபம் அடைகிறார் எனில் லாப சதவீதம் என்னது? இங்க என்ன மேம் கொடுத்திருக்காங்க? 10% லாபம் அடைகிறார்னு கொடுத்திருக்காங்க. எனில் லாப சதவீதம் என்னன்னு வேற கேக்குறாங்க. என்ன புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்க இந்த 10% லாபம் அடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ அந்த 10% லாபம் எங்க இருந்து அடைகிறாரு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். சோ அது ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இங்க 100 கிராம் 80 கிராம் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்ப இதுல 10% லாபம் அடைகிறார் அப்படின்னா 100 கிராம்ல எனக்கு 10% லாபம் என்னது? 110 கிராம். கரெக்டா? 110 கிராம் வந்து அடைகிறாரு. எதனால? எனக்கு இந்த 80 கிராம் நான் கம்மியா யூஸ் பண்ணதுனால எனக்கு 110 கிராம் எனக்கு லாபம் அடைகிறார். இப்ப என்ன பண்ணணும்? இந்த 80 கிராமுக்கும் இந்த 110 கிராமுக்கும் இருக்கிற எக்ஸாக்ட் லாபம், எக்ஸாக்ட் ப்ராஃபிட் என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்திருக்கிறது இங்க முதல்ல எனக்கு 100 கிராம் இருந்துச்சுல, அப்போ எனக்கு லாப சதவீதம் 10% வந்துச்சு. ஓகேவா? இப்ப எனக்கு 80 கிராம் வந்ததுக்கு அப்புறம் லாப சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ப்ராஃபிட் என்னது? எனக்கு 110 மைனஸ் 80. 110 மைனஸ் 80 டிவைடட் பை எனக்கு எதுல இருந்து லாபம் வரும்? இதுல இருந்து தானே இது கூடும் இல்லையா? சோ அப்ப இதுல இருந்து தான் இது கூடும் அப்படின்னா எனக்கு என்ன வந்துரும்? கீழே இதுல இருந்து தான் இது கூடணும். அப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து இந்த 80 கிராம் தான். சோ 80 இன்ட்டு 100% அப்படின்னு போடணும். சோ அப்ப இங்க டிஃபரன்ஸ் என்னது? எனக்கு 30 பை 80 இன்ட்டு 100%. சோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 300 பை 8 அப்படின்னு இருக்கும். சோ 300 பை 8 அப்படின்னா நமக்கு 8 3s are 24, மிச்சம் 6 அப்படின்னு இருக்கும். 8 7s are 56, ரிமைனிங் 4. ஸோ 4 by 8. இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 37 1/2. ஸோ 37 1/2 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. புரியுதா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம கொஸ்டினை பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். ரெண்டும் லாபம் கேட்டிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ கிவன் டேட்டாவை தெளிவா எழுதணும். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு சோபா செட்டின் விலை 5000 என அச்சிடப்பட்டு 4% தள்ளுபடியில் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. சோ அப்ப இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? டிஸ்கவுண்ட் ரிலேட்டட் சம்ஸ் வந்துட்டோம். இங்க அச்சிடப்பட்டு அப்படின்னா எனக்கு என்னது? மார்க்கெட் பிரைஸ் இல்லையா? சோ எம்பி அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை பத்தி தான் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அச்சிடப்பட்ட விலை மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்ன அப்படின்னா 5000. அதுல இருந்து எனக்கு தள்ளுபடி டிஸ்கவுண்ட் 4% கொடுக்கறதா வந்து பேச்சு. ஓகேவா? ஏன்னா அறிவிக்கப்பட்டது. அவ்வாறு விற்றதில் 20% லாபம் கிடைக்கும் எனில் சோபா செட்டின் வாங்கிய விலை என்ன? அப்படி விற்கிறப்போ எனக்கு லாபம் வந்து 20% சொல்லியிருக்காங்களா? சோ அப்ப 20%. அப்ப எனக்கு வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
ஸோ அப்போ நம்ம டிஸ்கவுண்ட்னு பேசுறப்ப எப்பவுமே ரெண்டு ப்ரைஸ் தான் வரும், மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் வரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுப்போம், செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மேல தான் எப்பயுமே நம்ம டிஸ்கவுண்ட்டை அப்ளை பண்ணுவோம். அப்ப இங்க என்ன பண்ணணும், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடணும். ஸோ இங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து எனக்கு 5000, டிஸ்கவுண்ட் 4%, டிஸ்கவுண்ட் தான் கம்மி பண்ணிருக்காங்க. அப்ப 100 மைனஸ் 4, ஸோ அப்ப 96/100 அப்படின்னு போடணும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா, ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 96 into 5 30, 345 3 480, அப்போ 4800 இதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இப்ப என்கிட்ட செல்லிங் பிரைஸ் இருக்கு, ப்ராஃபிட் 20% இருக்கு, காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடணும். ஸோ செல்லிங் பிரைஸ் 4800, காஸ்ட் பிரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் 20%, அப்போ 120/100 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். 12 டேபிள்ல நான் இதை கேன்சல் பண்ணா 40 அப்படின்னு கிடைக்கும். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னது, 40 into 100 அப்படின்னு போடுவோம். ஸோ 4000 தான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ 4000 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, 4000. ஸோ ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு கடைக்காரர் பொருட்களை 10% தள்ளுபடியில் விற்பதாக கூறுகிறார். சோ என்ன பண்றாரு கடைக்காரர், இங்க என்ன பண்றாரு, டிஸ்கவுண்ட் எனக்கு 10% கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. சோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன இருக்கு, அடுத்த பார்ட், ஆனால் அவர் பொருட்களின் விலையை 20% கூடுதல் வைத்து அச்சிடுகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவரு வாங்குறாருல ஒரு காஸ்ட் பிரைஸ், அதுல இருந்து காஸ்ட் பிரைஸ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அதுல இருந்து என்னுடைய மார்க்கெட் பிரைஸ், அதுல அச்சிடப்படுறாங்கல்ல அதான் மார்க்கெட் பிரைஸ், அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20% கூடுதலா வைக்கிறேன். அப்போ 120/100 அப்படின்னு கிடைச்சிருமா, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து நான் 20% கூட வைக்கிறேன். அப்போ 120/100 அப்படின்னு வரும். சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வந்துரும், 6x/5, இதான் என்னுடைய மார்க்கெட் பிரைஸா வந்துரும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, எனில் அவரின் லாப சதவீதம். சோ அப்போ லாப சதவீதம் இப்ப எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ எனக்கு மார்க்கெட் பிரைஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட் இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம், செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சோ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது, மார்க்கெட் பிரைஸ் இன்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடணும். மார்க்கெட் பிரைஸ் 6x/5, டிஸ்கவுண்ட் நமக்கு என்னது 10%, அப்ப 90/100 போடுவோமா, இங்க 100 - 10 போடுவோம். சோ 90/100. சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து வேற என்ன கேன்சல் பண்ணலாம், நம்ம இதை வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 5 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்க என்ன வந்துருச்சு, 27x/25 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ காஸ்ட் பிரைஸ் எனக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ செல்லிங் பிரைஸ் நான் வந்து 27x/25 அப்படின்னு வருது. அப்போ ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க இல்லையா? ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு என்னது, ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் ப்ராஃபிட். ஸோ 27x/25 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ இப்போ இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 25 அப்படின்னு போடுவோம். ஸோ 27 - 25னா 2x/25 அப்படின்னு வரும் ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் போடணும். காஸ்ட் பிரைஸ் எக்ஸ் இன்ட்டு 100. ஸோ இந்த ப்ராஃபிட் இப்போ என்னது நமக்கு 2x/25. ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 4. ஸோ 2 4s அப்படின்னு போடுறப்போ எனக்கு லாப சதவீதம் என்ன வந்துடும், 8% அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாசிக்கிறப்பவே புரியாது, கொஸ்டின் என்ன பண்ணணும், பிரேக் டவுன் பண்ணிட்டு நம்ம எழுதணும். அந்த டாபிக்ல நமக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் கான்செப்சுவலா தெரியுமோ அதை நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி விற்றதிலும் அவருக்கு 20% லாபம் கிடைத்தது. பொருளில் அச்சிடப்பட்ட விலை 800 எனில் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அச்சிடப்பட்ட விலை 800 அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 800. அவரு டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தும் அவருக்கு என்னதான் நடக்குது, லாபம் தான் எனக்கு 20% வருது. அப்ப அவர் என்ன விலைக்கு தான்ப்பா வாங்கினாரு அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா? சோ வாங்கிய விலை என்ன? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் வச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். சோ அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் 800 இன்ட்டு டிஸ்கவுண்ட்னா மைனஸ், அப்போ 100 - 10 90/100 அப்படின்னு வரும். இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 720 தான் என்னுடைய செல்லிங் பிரைஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ அடுத்து காஸ்ட் பிரைஸ் வேணும்னா என்னது, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட்.
ப்ராஃபிட் வந்து எனக்கு 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 720 தெரிஞ்சிருச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் வந்து 20னா 120/100 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இதை 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் 12 6 எனக்கு 72. அப்போ 60 அப்படின்னு வரும். இங்கே ஒரு 0 வேற இருக்கு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 60 × 10. ஸோ 600 rupees அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 58th கொஸ்டினுக்கு 600. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு சட்டை மற்றும் கால் சட்டை ஓகேவா, கால் சட்டையின் அச்சிடப்பட்ட விலை 1:2 என்ற விகிதத்தில் உள்ளது. சட்டை மற்றும் கால் சட்டை அப்படின்னா என்னது? ஷர்ட்டும் பேண்ட்டும். ஸோ ஷர்ட் இஸ் டு பேண்ட். இதனுடைய எனக்கு அச்சிடப்பட்ட விலை மார்க்கெட் பிரைஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ரேஷியோ எனக்கு 1:2 ரேஷியோ. அதாவது இதோட விலை எக்ஸ், இதோட விலை 2x அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது என்ன இருக்கு? சட்டையில் 40% தள்ளுபடி அறிவித்தார். 2 துணிகளையும் சேர்த்து மொத்த தள்ளுபடி 30%. சட்டையில மட்டும் ஷர்ட்ல மட்டும் எனக்கு 40% டிஸ்கவுண்ட். எனக்கு இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் சேர்த்து மொத்த டிஸ்கவுண்ட் எனக்கு 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏனில் கால் சட்டையின் தள்ளுபடி விகிதம் எவ்வளோ? அப்போ கால் சட்டையோடைய பேண்டோடைய டிஸ்கவுண்ட் மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு இது 2 டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்தா எனக்கு என்ன வருது? 30% அப்படின்னு வருது. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணணும்? மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் பிரைஸ் மேல டிஸ்கவுண்ட்டை நான் போடுறேன்னு வைங்க. இதுதான் மார்க்கெட் பிரைஸ் எக்ஸ். ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் 40%னா என்னது? 100 - 40 16 வந்துடும். ஸோ 60/100 ப்ளஸ் 2x. ஸோ இந்த 2x பேண்ட் இதுக்கு டிஸ்கவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்றேன்? இங்க 100 - y/100 அப்படின்னு போட்டுக்கிறேன். எனக்கு இந்த மொத்த டிஸ்கவுண்ட் எனக்கு என்னது? 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த டிஸ்கவுண்ட்னா இந்த 3x, x + 2x 3x இருக்குல்ல, ஸோ அந்த 3xக்கு எனக்கு 30% டிஸ்கவுண்ட்னா 100 - 30, ஸோ 70/100 அப்படின்னு வந்துடும். எல்லாத்துலயுமே 100 இருக்கு, ஸோ அதனால கேன்சல் பண்ணிடலாம். அது மாதிரி எல்லாத்துலயுமே x இருக்கு, அதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. 60 ப்ளஸ் இந்த 2 உள்ள போகுது அப்படின்னா 200 - 2y ஈக்குவல் டு இங்க என்ன வந்துடும்? 210 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 210 அப்படின்னு கிடைச்சதுன்னா இங்க என்ன இருக்கும்? இந்த 2y அந்த பக்கம் போயிடுது அப்படின்னு வைங்களேன். ப்ளஸ் 200 - 210 ஈக்குவல் டு 2y அப்படின்னு இருக்கும். இது 260 - 210 அப்படின்னா 50. ஸோ 50 ஈக்குவல் டு 2y. அப்போ y வந்து எனக்கு 25 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ y 25 அப்படின்னா இங்க என்னது? எனக்கு 100 - 25 அப்படின்னு போடுவோமா? ஸோ அப்போ இந்த 25 தான் எனக்கு என்னது? பேண்ட்டுக்கான டிஸ்கவுண்ட் 25% அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ 25% எனக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கடைக்காரர் பொருட்களை 35% கூடுதல் விலையில் அச்சிட்டார். ஸோ 35% என்ன பண்றாரு? கூடுதல் விலையில எனக்கு அச்சிடுறாரு. அப்போ மார்க்கெட் பிரைஸ் தான் என்னது? எனக்கு காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் பிரைஸ் என்ன நடக்குது? 35% கூடுதலா அச்சிடுறாரு. அப்ப x × 135/100 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்னது? பண பரிமாற்றங்களுக்கு 10% தள்ளுபடி கொடுத்தார். அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 10% கொடுத்திருக்காரு. அப்போ அவருக்கு லாபம் என்ன? ப்ராஃபிட் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் வேணும்னா காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லை, செல்லிங் ப்ரைஸும் தெரியணும். ஸோ அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு நான் என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 135 நம்ம என்ன பண்ணலாம்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 27 வரும், இது 25 அப்படின்னு வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் 27x/25 இன்ட்டு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எனக்கு இங்க 10%னா 100 - 10, ஸோ 90/100 அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். அடுத்து வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ இதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ், இதான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் என்னது? 27 × 9x/250 டிவைடட் பை x × 100% அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த x கேன்சல் ஆயிடும். அடுத்து இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? 0 கேன்சல் ஆயிட்டா மிச்சம் என்னதான் இருக்கு? 27 × 9 × 10/25. இப்போ இங்க என்ன பண்ணலாம்? 5 டேபிள்னா இது 2, இது 5 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பாயிண்ட்ல தான் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் பாயிண்ட்ல தான் இருக்கு. ஸோ என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ என்னன்னு பாருங்க. 27 × 2னா 14, 1 54 இருக்கும். ஸோ 54 × 9 வேற அடுத்து பண்ணணும் இல்லை? இது ரெண்டையும் பண்ணிட்டு 9 வேற.
ஸோ 9னா 9 4 சார் 36 3 இங்கே 45 + 3 48. ஸோ 486/5 அப்படின்னு வரும். ஸோ 486/5 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும் எனக்கு 9ல 45 மிச்சம் 3. ஸோ 7ல எனக்கு 35 மிச்சம் 1 இருக்கும். ஸோ 97 1/5 தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு வரும். ஸோ ப்ராஃபிட் இவ்வளவா வரும். ஸோ இங்கே பாருங்க 60th கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, 35% கூடுதல் விலையில் அச்சிட்டார், ஆனால் பண பரிமாற்றங்களுக்கு 10% தள்ளுபடி கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ 68th கொஸ்டின் நம்ம இங்கே எது தப்பா புரிஞ்சுக்கிட்டு 60th கொஸ்டின் எது தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே வாங்கிய விலை ஓகே, இவங்க வந்து அசியூம் பண்ணியிருக்காங்க எக்ஸ் அப்படின்னு வச்சு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தட்ல போட்டால் நமக்கு என்ன வரும், 135, அதுல 90%னா 121, அதுல 100னா 21.2 இருக்கு. ஸோ அப்ப இங்க நம்ம என்னதான் தப்பு பண்ணியிருக்கோம், இங்க வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், மார்க்கெட் பிரைஸ் வந்து 35% ஜாஸ்தியா வச்சுக்கிறேன். ஸோ 35% ஜாஸ்தி வச்சா 27/25 அப்படின்னு வருது. ஸோ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது, மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு பண்ணணும்ல. இங்க பாருங்க, இங்க நான் வந்து காஸ்ட் பிரைஸ் -x போட மறந்துட்டேன். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக். ஸோ அப்போ இங்க ப்ராஃபிட் என்ன வரும், இங்க கரெக்டா நம்ம வந்து ப்ராஃபிட் போட்டுருக்கோம். இங்க என்னது, இது -x இதை போடணும். ஸோ நான் இந்த எக்ஸை மிஸ் பண்ணதுனால வரல. பட் ஆனா இங்க பாருங்க, இங்க இவங்க போட்ட மெத்தடு ஈஸியா இருக்குல்ல. ஸோ இவங்க போட்ட மெத்தட்லயே பாருங்க, ஸோ வாங்கிய விலை வந்து 100 ருபீஸ்க்கு வாங்குறாங்க காஸ்ட் பிரைஸ். இப்போ எனக்கு அது மார்க்கெட் பிரைஸ்ல 35% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப என்னது 135 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ அதுக்கப்புறம் எனக்கு என்னது என்ன சொல்லியிருக்காங்க, இங்க பணம் பரிமாற்றங்களுக்கு 10% தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10% தள்ளுபடி அப்படின்னா 135ல நான் 10% தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்னா 135 × 90/100 அப்படின்னு போடுறப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ வந்த செல்லிங் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸையும் வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத சொல்லிடலாமா. ஸோ அதுதான் வந்து இங்க சிம்பிளா போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடே அப்ரோச் பண்ணுங்க. இந்த மெத்தட் போட்டாலும் ஆன்சர் வரும். ஸோ இங்க பாருங்க 27x/25 × 9/10 -x இதுவும் போடணும். ஸோ இங்க 215 இருக்கா, அப்போ இங்க ஒரு 215 வரும். இங்க 9 7s are 63 6, அப்போ 9 2s are 18 18 + 6 243 x -250x divided by 250 அப்படின்னு இருக்கும். ஓகேவா. ஸோ எனக்கு இங்க ப்ராஃபிட் அப்படின்னா எனக்கு என்னது, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அதுதான் போடணும். அப்போ இங்க என்ன வந்துடும், இது இங்கே கரெக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். 9 7s are 63 6 18 6 243 தான். ஓகேவா. ஸோ அப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணா 7x/250 அப்படின்னு வரும். ஸோ அப்படி போட்டு நம்ம வந்து இங்க கால்குலேட் பண்ணா நமக்கு 21 1/2 தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்க என்ன இருக்குன்னு, ஒரு வர்த்தகர் பொருட்களின் விலையை அந்த பொருட்களின் ஒவ்வொரு பண பரிமாற்றங்களுக்கு 15% தள்ளுபடி கொடுத்த பின்னரும் அவருக்கு 20% லாபம் கிடைக்குமாறு அச்சிட்டார். ஏனில் ₹90க்கு அவர் வாங்கிய ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு வர்த்தகர் என்ன பண்றாரு, பொருளுடைய விலைய அந்த பொருளின் ஒவ்வொரு பண பரிமாற்றங்களுக்கும் 15% தள்ளுபடி கொடுத்த பின்னரும் அவருக்கு 20% லாபம் இருக்கு. சோ அப்ப எனக்கு தள்ளுபடி 15% கொடுத்ததுக்கு அப்புறமும் லாபம் வந்து 20% இருக்கு. ஓகேவா. இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எனில் 90க்கு அவர் வாங்கிய ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலை என்ன. சோ காஸ்ட் பிரைஸ் வந்து 90 அப்படின்னு இருந்ததுன்னா அவருக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. ஓகேவா. சோ இப்போ வந்து 61வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராஃபிட்டையும் காஸ்ட் பிரைஸையும் வச்சு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த செல்லிங் பிரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு மார்க்கெட் பிரைஸ் அச்சிட்ட விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் பிரைஸ் இங்க என்னது, காஸ்ட் பிரைஸ் இன்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோம். ஸோ காஸ்ட் பிரைஸ் 90, ப்ராஃபிட் என்னது இது 20% அப்படின்னா 120/100 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல் அப்படின்னா நமக்கு இங்க என்ன வந்துடும், 12 9 108 அப்படின்னு கிடைச்சிடும் செல்லிங் பிரைஸ். இப்போ செல்லிங் பிரைஸ் 108 ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்டு டிஸ்கவுண்ட் இல்லையா. ஸோ அப்போ இங்க மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது, டிஸ்கவுண்ட் என்னது 15%. அப்போ 100 - 15னா எனக்கு 85 அப்படின்னு இருக்கும். ஸோ 85/100 இது 108 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரைஸ் வேணும் அப்படின்னா ஃபுல்லாவே இங்கே கொண்டு வந்துடலாம். 108 × 100/85. இப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 17
இங்க வந்து 20 அப்படின்னு கிடைக்குமா. அடுத்து இந்த 17 டேபிள்ல எனக்கு 108 வருதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 7 அப்படின்னு இருக்கு. ஸோ எதை மல்டிப்ளை பண்ணா 108 வருதுன்னு பாருங்க. இல்ல ஆப்ஷன்ல நமக்கு பாருங்க எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ இங்க 108 into 2 அப்படின்னு போட்டுடலாமா. ஸோ 108 into 2 அப்படின்னு போடுறப்போ 216 அப்படின்னு இருக்கும். ஸோ 2160 by 17 அதுதான் வந்து நமக்கு வருது. அப்போ 1/17 எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, இங்கதான் இருக்கு, டிவைடட் பை 17. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் சின்னு போடுறேன். நீங்க இங்க டிவைட் பண்ணாலும் நமக்கு என்னதான் வரப்போகுது அப்படின்னா அதே வேல்யூ தான் வரப்போகுது. 1ல 17 ரிமைனிங் 4 அப்படின்னு இருக்கும். ஸோ 46. 17 2ல நமக்கு 34 அப்படின்னு இருக்கும். ஸோ 2ல 34 அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு 44 46. ஸோ 120 அப்படின்னு வரும். ஸோ 120னா 17 7 அப்படின்னு போடுறப்போ இங்க என்னது 49 4. ஸோ 119. அப்போ 127 1/17 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம ஃபுல்லா போகணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷன்ல இருந்து போனா கூட போயிருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பேனாவின் விலை 12 என அச்சிடப்பட்டிருந்தது. ஒரு பெண்ணோட விலை எனக்கு 12 ரூபாய் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து 12 ரூபாய். அதில் 15% தள்ளுபடி கொடுக்கப்பட்டது. இரண்டாவது தள்ளுபடி கொடுக்கப்பட்ட பின் பேனாவின் விலை 8.16. இரண்டாவது தள்ளுபடி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத தள்ளுபடி 15%. இரண்டாவது தள்ளுபடி என்னன்னு தெரியல. ஆனா இந்த ரெண்டு தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.62. ஸோ 8.16 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது டிஸ்கவுண்ட் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா. ஸோ அப்ப இந்த ரெண்டாவது டிஸ்கவுண்ட்னா நமக்கு என்ன தெரியும், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு தெரியும். ஸோ அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது 8.16, மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 12 ரூபாய். டிஸ்கவுண்ட் ஒரு டிஸ்கவுண்ட் இல்ல, ரெண்டு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 15 அப்படின்னா 85/100 அப்படின்னு போடுவோம். ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ 100 மைனஸ் அந்த ரெண்டாவது டிஸ்கவுண்ட் போடுவோமா. ஸோ 100 மைனஸ் x/100 அப்படின்னு வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ இந்த 100 ஒரு 100 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன்னு வைங்களேன். அப்போ என்ன இருக்கும் 816 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 85/100 இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படின்னா 17 அப்படின்னு வரும். இது 20 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை 17 டேபிள்லயே கேன்சல் பண்ண ட்ரை பண்ணலாமா. ஸோ 17 டேபிள்ல 3 அப்படின்னு போட்டா 21 to 51 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ 81 கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ 4ல போடுறோம்னா 28 to 68 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 68 அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது 4ல 68 78 அதுக்கப்புறம் 3. ஸோ அப்போ ஒரு 13 136 அப்படின்னு இருக்கு. ஸோ 17 இன்ட்டு 8 போட்டா 56 5 136 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து 48ல கேன்சல் ஆகுது 17ல. ஸோ அப்போ 48ல கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12 டேபிள்ல திரும்ப இதை கேன்சல் பண்ணா 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க ஒரு 20 இருக்கு. 4 into 20 ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ 80 ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிடும் 20 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ செகண்ட் டிஸ்கவுண்ட் என்னது எனக்கு 20% தான் நம்மளுடைய செகண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ 20% ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வியாபாரி ஒரு பொருளின் அச்சிடப்பட்ட விலை 25,000 20% மற்றும் 5% தள்ளுபடியில் அந்த பொருளை வாங்கினார். அச்சிடப்பட்ட விலை ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரைஸ் 25,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, ரெண்டு டிஸ்கவுண்ட் பார்த்திருக்காரு. ஸோ D1 D2 அந்த டிஸ்கவுண்ட் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ அது என்ன டிஸ்கவுண்ட் 20% 5% அப்படின்னு ரெண்டு டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்காரு. ஓகேவா. ஸோ இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் போக வாங்கியிருக்காரு. அதை சரி செய்வதற்காக 1000 செலவழித்தார். ஸோ வாங்கியிருக்காரு அப்படின்னா இங்க இருந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட். அப்போ 25,000 இன்ட்டு டிஸ்கவுண்ட் 20னா 100 மைனஸ் 20 80/100. அடுத்து டிஸ்கவுண்ட் இங்க 5னா என்னது 100 மைனஸ் 5னா 95/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ என்னெல்லாம் இருக்கு 25 இன்ட்டு 8 இன்ட்டு 95 அப்படின்னு இருக்கு. ஸோ 25 இன்ட்டு 8னா 5 8s are 44. இது 16 plus 4 வந்து எனக்கு 20 அப்படின்னு இருக்கும். 200 இன்ட்டு 95. ஸோ 95 இன்ட்டு 2 நமக்கு என்ன வந்துடும் 10 1 190. ஸோ அப்போ 190 அப்புறம் ஒரு 2 0. ஸோ இது வந்து 19,000. இந்த 19,000 இல்லாம அதை சரி செய்யறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா 1000 ரூபாய் செலவழிக்கிறாரு. அப்ப அதுவும் நமக்கு காஸ்ட் பிரைஸ்ல தான் வரும்.
அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன வந்துருச்சு 20,000 அப்படின்னு வந்துருச்சு. சோ இது வந்து ஒரு பகுதி கேள்வியை நம்ம படிச்சுட்டு எழுதியிருக்கோம். இப்ப அடுத்தது பாருங்க, பின்னதை 25,000த்திற்கு விற்றார் எனில் அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நட்ட சதவீதம் எவ்வளவு? சோ 20,000 செலவு பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. இப்ப 25,000த்துக்கு விற்கிறாரு. அப்ப என்னது எனக்கு லாபம் தான். லாப சதவீதம் என்னன்னு சொல்லணும். சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 5,000 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் போடணுமா? சோ காஸ்ட் பிரைஸ் 20,000 இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோம். சோ இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் ஆயிடும். அப்புறம் இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடும். இந்த 2 இந்த 10 கேன்சல் பண்ணா 5 5 இன்ட்டு 5 25% எனக்கு லாபம் அப்படின்னு இருக்கும். சோ 25% லாபம் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடுத்தடுத்த 10% மற்றும் 20% தள்ளுபடி எந்த ஒற்றை தள்ளுபடிக்கு சமம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது வந்து நெட் எஃபெக்ட் தான். இங்க ரெண்டுமே எனக்கு தள்ளுபடினா ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? சோ ஒரு தள்ளுபடி 10, இன்னொன்னு வந்து 15 20. சோ 10% 20%. சோ ஒரு தள்ளுபடி 10, இன்னொரு தள்ளுபடி 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நெட் எஃபெக்ட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? நெட் எஃபெக்ட்டுக்கு percentage increase plus percentage decrease plus percentage increase into percentage decrease divided by 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க எனக்கு ரெண்டுமே டிஸ்கவுண்ட்னால ரெண்டுமே மைனஸ்ல போடணும். அவ்வளவுதான். -10 -20 பிளஸ் இங்க -10 இன்ட்டு -20 by 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 கேன்சல், இது ரெண்டும் கேன்சல். இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிடும். ஸோ 2. ஸோ இது வந்து +2. இது என்னது -30. ஸோ -30 + 2 அப்படின்னா என்ன வந்துடும்? -28. அப்போ எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் 28. இந்த மைனஸ்ன்றது எனக்கு டிஸ்கவுண்ட் தான் மீன் பண்ணுது. அவ்வளவுதான். அப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் எனக்கு என்னது? 28% சமம். ஸோ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, எந்த ஒரு ஒற்றை தள்ளுபடி அடுத்தடுத்த 30, 20 மற்றும் 10% தள்ளுபடிகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க 3 இது கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இங்க ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்ப நான் 100ன்னு வச்சுக்கிறேன் ஒரு விலைய. 100ன்னு எனக்கு ஆரம்ப விலை இருந்தது டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன விலை வருது அப்படின்னு பாக்கலாம். 30, 20, 10 இருக்கா? 30 அப்படின்னா என்னது? 100 - 30னா 70/100 அப்படின்னு வரும். 20னா 100 - 20னா 80/100ன்னு வரும். அடுத்து 100 - 10 அப்படின்னா என்னது? 90/100 அப்படின்னு இருக்கும் இல்லையா? சோ இது வந்து எனக்கு எதுக்கு சமம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த 2 100, இது 100. சோ இது 2 0, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இந்த 0 இங்க கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 7 8 9 டிவைடட் பை 10 அப்படின்னு இருக்கு. சோ 8 7s are எனக்கு என்னது? 56 56 9 9 6 are 54 5 45 5 504/10 அப்படின்னு இருக்கு. சோ 504/10னா 50.4ன்னு அர்த்தம். எனக்கு 100ன்ற ஒரு விலை இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? 50.4ன்னு ஆயிடுச்சு. அப்போ டிஸ்கவுண்ட் எனக்கு என்னது? 100 - 50.4. அப்ப இங்க என்ன வந்துடும்? 49.6% எனக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு கிடைக்கும். சோ 49.6 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் D ல இருக்கு. அடுத்த கேள்வி, அருண் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 20% தள்ளுபடியில் வாங்கினான் அப்படின்னு இருக்கு. சோ அப்போ வாங்கிய விலை எனக்கு தெரியாது. சோ வாங்கிய விலை எனக்கு தெரியாது. 20% தள்ளுபடியில வாங்குறாரு. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன வரும்? அவருக்கு 25% தள்ளுபடி கிடைத்திருந்தால் அவர் 1800 சேமித்திருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 20 25 இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னது? எனக்கு 5%. அந்த 5% தான் எனக்கு இந்த 1800 ரூபாய். எனில் தொலைக்காட்சி பெட்டியின் வாங்கிய விலை என்ன? 100% என்ன? அதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப என்ன பண்ணலாம்? இது 5ஆம் வாய்ப்பால அடிச்சோம் அப்படின்னா இது 20ன்னு வருமா? இப்போ 18 × 2னா 36. 36 அப்புறம் 3 0 இருக்கு. 36,000. ஓகேவா? இந்த 36,000ன்றது எனக்கு தள்ளுபடி. இங்க 20%ல வாங்கினார்ல, சோ அந்த தள்ளுபடிக்கு முன்னாடி 36,000. சரியா? சோ இப்ப இந்த 36,000த்துல எனக்கு 20% தள்ளுபடி வேற இருந்திருக்கு. அப்ப இதுல எனக்கு 80% என்னன்னு தெரிஞ்சா போதும். சோ இந்த 0 இந்த 0 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சோ அப்போ 36 × 8 அப்படின்னா 48 4 24 பிளஸ் 4னா 288. இப்போ இங்க 2 0. அப்ப 28,800 ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வாங்கியிருக்காரு. ஓகேவா? சோ இங்க வாங்கிய விலை நான் 100% போட்டது, நான் வந்து அந்த தள்ளுபடியை சேர்க்காம போட்டது. ஓகேவா? சோ ஆனா அவர் வந்து தள்ளுபடி கொடுத்து தானே வாங்கியிருக்காரு. சோ அதனால அதுல 20% நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பண்ணிட்டு போறோம். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு கடைக்காரர் வாடிக்கையாளருக்கு
10% தள்ளுபடி கொடுத்த பின்னும் அவருக்கு 26% லாபம் கிடைத்தது. ஸோ 67வது கொஸ்டின் 10% என்ன நடக்குது அப்படின்னா தள்ளுபடி கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 26% வருது. ஸோ 26% வருகிறது. எனில் 180 என அச்சிடப்பட்ட ஒரு பொருளின் சரியான விலை என்ன? ஸோ அப்போ எனக்கு 180 280 280. ஸோ 280 என அச்சிடப்பட்ட பொருளின் சரியான விலை என்ன? அதான் வந்து கொஸ்டின். ஸோ அப்போ இங்க இருந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்னு கிடைச்சிருமா? ஸோ செல்லிங் பிரைஸ் வந்துடும். ஸோ எம்பி 280 இன்ட்டு டிஸ்கவுண்ட் 10%னா 90/100 அப்படின்னு போடுவோம். இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 8 9s are 72 7 9 2s are 18 18 plus 7 252. இதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இப்போ ப்ராஃபிட் எனக்கு 26% இருக்கு. அப்போ காஸ்ட் பிரைஸ் தெரியணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் 252 அப்படின்னு தெரியும். ஸோ காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் வந்து 26. அப்போ 126/100 அப்படின்னு இருக்குமா? ஸோ 126 இன்டூ 2ன்னு போடுங்க. 126 இன்டூ 2னா 12 1 5 252 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து 2. அப்போ காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது? 200 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. 200 ரூபாய் ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு விற்பனையாளர் கடிகாரத்தின் விலையில் 5% தள்ளுபடி அறிவித்தார். அவர் 7% தள்ளுபடி கொடுத்திருந்தால் அவருக்கு 15 ரூபாய் குறைவாக லாபம் கிடைத்திருக்கும். சோ 7% வந்து தள்ளுபடி கொடுத்திருந்தாரு அப்படின்னா என்னது? லாபத்துல 15 ரூபாய் குறைஞ்சிருக்கும். அப்ப இந்த 2% வித்தியாசம் இருக்குல்ல, சோ அந்த 2% வித்தியாசம் தான் எனக்கு அந்த 15 ரூபாய். கடிகாரத்தின் அச்சிடப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க அச்சிடப்பட்ட விலையும் நம்ம 100 தான் எடுத்துப்போம், சரியா? சோ அப்ப 100% என்ன அப்படின்னு தெரிஞ்சா போதும். சோ இப்ப இங்க என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல இதை அடிச்சோம் அப்படின்னா 50 அப்படின்னு வரும். 15 × 5 75 75, அப்புறம் ஒரு சைஃபர். அப்ப 750 தான் எனக்கு என்னது? கடிகாரத்தின் அச்சிடப்பட்ட விலை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு குளிர்சாதன பெட்டியை 9% தள்ளுபடியில் 90. எனக்கு எப்பயுமே இங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா 90, அப்புறம் வந்து 900, 9000. ஸோ அது எல்லாமே வந்து தமிழ்ல சொல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ ஒரு கடைக்காரர் என்ன பண்றாரு? ஒரு குளிர்சாதன பெட்டியை 9% தள்ளுபடியில வாங்குறாரு. ஓகேவா? ஸோ 69வது கொஸ்டின், தள்ளுபடி 9% தள்ளுபடி கொடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கு விற்கிறாரு. 25,935க்கு விற்கிறாரு. ஸோ அப்போ மார்க்கெட் பிரைஸ் ஒன்று இருந்திருக்கு, அதுல இருந்து நான் தள்ளுபடி 9% கொடுத்து இந்த பிரைஸுக்கு விற்கிறாரு, செல்லிங் பிரைஸ். இப்ப அடுத்து அதில் அவருக்கு 3.74% லாபம் கிடைச்சது. ஸோ அப்படி வித்ததுல அவருக்கு லாபம் என்ன கிடைச்சிருக்கு? 3.74% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்தது என்னது? எந்த தள்ளுபடியும் வழங்கப்படவில்லை எனில் எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சிருக்கும்? ஸோ இந்த தள்ளுபடி கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இங்க எனக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ மார்க்கெட் பிரைஸ் என்ன வந்துடும்? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடலாமா? ஸோ மார்க்கெட் பிரைஸ் தெரியாது. ஸோ செல்லிங் பிரைஸ் என்னது? 25,935. ஸோ மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் 9 அப்படின்னா எனக்கு என்னது? 100 - 9னா 91/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 91/100 நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? சால்வ் பண்ணி தான் ஆகணும். 25,935 00/91 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க இருந்து 3 டிஜிட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஸோ 3 டிஜிட் எடுத்து சால்வ் பண்ணா வருதான்னு பாருங்க. 91 259 அப்படின்னா ஒரு 3ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? 3 அப்படின்னா 273 அப்படின்னு வருது. அப்போ 2ல தான் நம்ம போட்டாகணும். 182 அப்படின்னு இருக்கும். ஸோ 2ல எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 182 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இங்க என்ன வரும்? எனக்கு 259ல இருந்து 182 இப்போ மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ 182 மைனஸ் பண்ணலாமா? 259ல இருந்து 182 மைனஸ் பண்ணா 77ன்னு வரும். அப்ப 773 எங்க வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 91 × 5ன்னு போட்டா 5 455 தான் வருது. ஸோ இங்க என்ன வேணும்? 77 அப்படின்னு வேணும். ஸோ இப்படியே நார்மல் டிவிஷன் போடலாமா? 91 2593500. ஸோ இங்க 2 அப்படின்னு போட்டேன், 182 அப்படின்னு வந்துச்சு.
ஸோ 182லேருந்து இங்கே நான் மைனஸ் பண்ணுறப்போ 77 வந்தது. இந்த 3 இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 91 இன்ட்டு 6 அப்படின்னு போடுறப்போ 500 சம்திங்கில் தான் வருது. ஸோ 91 இன்ட்டு 8 அப்படின்னு போடுறப்போ என்ன வந்துச்சுன்னா 728 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ 773லேருந்து 728 மைனஸ் பண்ணோம்னா 45 அப்படின்னு வருது. திரும்ப இங்கே என்னது ஒரு 5 எடுப்போம். 5 எடுக்கிறப்ப இங்கே என்ன வந்திருக்கு 91 இன்ட்டு 5ல் 455 வந்துருச்சா. ஸோ 5ல் 455 சைஃபர் அப்படின்னு வந்துடும். அடுத்து இந்த 2 0 நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கிடைச்சிருச்சு 28,500 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 28,500 தான் எனக்கு என்னவா இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல நான் இங்க வந்து டிஸ்கவுண்டே கொடுக்க போறது கிடையாது. இதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து நான் இந்த விலையில வித்திருக்கேன். அப்படி விற்கிறப்போ எனக்கு இது ப்ராஃபிட். சரியா? இப்போ எனக்கு இதுதான் விற்கிற விலையா இருக்க போகுது. நான் டிஸ்கவுண்டே கொடுக்க போறது இல்லை. இதுதான் எனக்கு விற்கிற விலையா இருக்க போகுது. ஸோ இப்போ எனக்கு இந்த ப்ராஃபிட்டு இல்லையா, இந்த ப்ராஃபிட்ல இருந்து செல்லிங் ப்ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருந்த காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராஃபிட் இந்த செல்லிங் ப்ரைஸை வச்சு ஃபர்ஸ்ட் இருந்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 25,935 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட்னு போடுவோம். இங்கே ப்ராஃபிட் நமக்கு என்ன வந்துடும் 3.74 அப்படின்னா 100 + 3.74. அப்போ 103.74 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்ன கிடைச்சிடும் 25,935.00 டிவைடட் பை 103.74. ஸோ இதெல்லாம் எப்படி மேம் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இவ்வளோ பெரிய சம்மு பாயிண்ட் கீழே வச்சு வர்ற மாதிரிலாம் நமக்கு வந்து எக்ஸாமில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அப்படியே கொடுத்துட்டாலும் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா 25,000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் 25,000. இப்போ நான் விற்க போகிற ப்ரைஸ் வந்து இதுதான், தள்ளுபடியே இல்லாமல் இதில் தான் விற்க போகிறேன். விற்றா எனக்கு லாபம் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் என்னது, எனக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா 3,500 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 25,000. ஸோ 25,000 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 இது 5. திரும்ப இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7. ஸோ 7 இன்ட்டு 2 எனக்கு என்ன கிடச்சிருச்சு ப்ராஃபிட் 14% கிடச்சிருச்சு. 14% இங்கே இல்லை. அப்போ இவற்றில் ஏதும் இல்லை தான் ஆன்சரு. பட் அவங்களுக்கும் 14% தான் வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாமா. 69வது கணக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன வந்திருக்கு 69, 14% தான் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம போட்ட ப்ரொசீஜர் கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி 70வது கேள்வி பார்க்கலாமா. 70வது கேள்வி, ஒரு மின்சார சலவை பெட்டியின் அச்சிடப்பட்ட விலை 690. ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து எனக்கு என்னது அப்படின்னா 690 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 690. அடுத்து வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. அதன் விலையில் கடைக்காரர் 10% தள்ளுபடி கொடுத்ததில் 8% லாபம் கிடைத்தது. ஸோ அவர் என்ன தள்ளுபடி 10% கொடுத்தோம், லாபம் என்ன வருது அப்படின்னா 8% லாபம் வருது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி எதுவும் கொடுக்கப்படவில்லை எனில் லாப சதவீதம் எவ்வளவு. ஸோ போன வாட்டி போட்ட அதே மெத்தட் தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும், செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடணுமா. மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 690, டிஸ்கவுண்ட் வந்து 10னா 90/100ன்னு வரும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 9 9s are 81, 8 9 6 are 54, 54 + 8 எனக்கு என்னது 621. இதான் செல்லிங் பிரைஸ். இந்த செல்லிங் பிரைஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், கொடுக்க போறோமா என்ன. ஸோ இந்த செல்லிங் பிரைஸை வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. இந்த மார்க்கெட் பிரைஸ் தான் எனக்கு என்னவா இருக்க போகுது, செல்லிங் பிரைஸா இருக்க போகுது. நான் டிஸ்கவுண்டே கொடுக்காம நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸா இருக்க போகுது. இப்போ ஆனால் ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் இதுதான். இந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து இந்த ப்ராஃபிட்டை வச்சு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட்டா. ஸோ செல்லிங் பிரைஸ் 621, காஸ்ட் பிரைஸ் தெரியாது, ப்ராஃபிட் 8%னா 108/100 அப்படின்னு இருக்கும். ஸோ 108/100னா 621 108ல நமக்கு கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கேன்சல் ஆகலை அப்படின்னா பாயிண்ட்ல வரும். ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். 62100/108 ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை 2 டேபிளில் மெல்ல மெல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இங்கே 54ன்னு வரும். இது என்னது 31050. அதுக்கப்புறம் இங்கே என்னது 27 அப்படின்னு பண்ணிட்டோம்னா 1ல 2 மிச்சம் 1 5 மிச்சம் 1னா 5 25. ஸோ அப்போ ஃபைனலாக 15525/27 அப்படின்னு இருக்கும்.
ஸோ இங்கே 155 எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் 27,5 அப்படின்னு போட்டால் 35 3 135 தான் வருது. அப்போ 5ல் 135னா ரிமைனிங் 20 202 எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 202க்கு 27 7னா 49 4 இது 14 18 189 தான் வருது. ஸோ 189 வருதுன்னா 7. அப்போ 202ல் 189 போச்சு அப்படின்னா என்ன இருக்கும் 13 இருக்கும். ஸோ 135. ஸோ 135 எனக்கு 5ல் வரும். ஸோ 575 அப்படின்னு வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு 575. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அதே தான் வந்து நான் செல் பண்ண போகிறேன், எந்த டிஸ்கவுண்ட்டும் இல்லாமல். அப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வந்துடும் 690 minus 575 divided by cost price 575 into 100 அப்படின்னு போடணும். ஸோ 690ல இருந்து 575 போச்சுன்னா என்ன வருது 115 அப்படின்னு வரும். ஸோ 115 by 575 into 100. ஸோ 115ல எனக்கு 575 டிவைட் ஆகுதா அப்படின்னு தான் பார்க்கணும். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் வந்து எனக்கு என்னது அப்படின்னா 20%. 70th கொஷினுக்கு 69th கொஷின் என்ன போட்டோமோ ஸோ அதே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்க என்ன இருக்குன்னு. 10,000 பணம் செலுத்துவதற்கு ஒருவருக்கு 2 முறைகள் இருந்தன. 10,000 பணம் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு 2 முறை இருந்துச்சு. ஒரு ஆப்ஷன் வந்து 3 தள்ளுபடிகள் முறையே 10 10 30, மற்றொரு முறை அடுத்தடுத்த 3 தள்ளுபடிகள் 40 5 8. இவற்றுள் சிறந்த முறையை தேர்ந்தெடுத்தால் அவர் எவ்வளவு சேமிப்பார் அப்படின்னு இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு இந்த 10,000 கட்டுறதுக்கு. ஸோ இந்த 10,000ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் என்னது 10 10 30. அப்போ இங்க என்னது 90/100 இன்ட்டு 90/100 30%க்கு 70/100ன்னு வந்துருமா? 70/100ன்னு வரும். ஸோ இந்த 4 0க்கு இந்த 2 100ம் போயிடும். அப்புறமா என்ன பண்ணலாம், இந்த 2 0க்கு இந்த 100ம் போயிடும். அப்போ 9 இன்ட்டு 9 81. ஸோ 8 10 இன்ட்டு 7 அப்படின்னு போடுறப்போ 7 56 5670. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 5670 வந்து அவர் கட்டணும். ரெண்டாவது ஆப்ஷன் 40 5 5 இருக்கா? ஸோ 10,000 அதுல நம்ம என்ன பண்ணோம் 40% டிஸ்கவுண்ட்னா 60/100, 5% அப்படின்னா 95/100 இன்ட்டு 95/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல 4 0க்கு 2 100 போயிடும். அப்புறமா இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, இங்க என்னது 1ல 5 மிச்சம் 4னா 19 அப்படின்னு இருக்கும். இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு வரும். ஸோ 95 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 285 வரும். 285 இன்ட்டு 19 அப்படின்னு போடணும். ஸோ போட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல என்ன வரும்னா 5,415 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல அவர் எவ்வளவு சேமிக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ எவ்வளவு சேமிக்கிறாரு அப்படின்றது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா போதுமா? 5,670 மைனஸ் 5,415 அப்படின்னு போட்டா போதும். ஸோ போட்டா என்ன வரும் அப்படின்னா 255 ரூபாய் சேமிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின். ஒரு கம்பெனி 3 தள்ளுபடிகள் முறையே அறிவித்தது. முதலாவது 25% மற்றும் 15%. ஸோ 3 விதவிதமா வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னது அப்படின்னா 25 15. ஸோ 25 15 இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 10. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 30 10 அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து மூணாவது ஆப்ஷன்ல தள்ளுபடி வந்து 35 5 அப்படின்னு இருக்கு. ஸோ மூணாவது ஆப்ஷன்ல 35 5. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஒரு வாடிக்கையாளருக்கு எது சிறந்த தள்ளுபடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது சிறந்த தள்ளுபடியா இருக்கும் இங்க? அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 தள்ளுபடி விதவிதமா இருக்கு, இதுல எது சிறந்த தள்ளுபடி அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்ப இதை ஒட்டுக்கா நம்ம பாக்குறப்போ எவ்வளவு சதவீதம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா நம்மளால சொல்ல முடியுமா இல்லையா? ஸோ எவ்வளவு சதவீதம் வந்து நமக்கு சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தா -25 -15 பிளஸ் -25 இன்ட்டு -15/100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை 5 டேபிள் அடிக்கிறோம் அப்படின்னா இது 5 இது 20, இது திரும்ப 5 டேபிள் அடிக்கிறப்போ 4. ஸோ அப்போ இது வந்து மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கு. ஸோ ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ -14 வரும். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடும். ஸோ ப்ளஸ் 15/4 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே 15/4 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3.75 அப்படின்னு இருக்கும். ஸோ -40 ப்ளஸ் 3.75 அப்படின்னா மைனஸ் தான் பண்ணணும் இல்லையா? ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 36. ஸோ 36.25 அப்படின்னு வரும். ஸோ இதோடைய மொத்த டிஸ்கவுண்ட் இது ரெண்டையும் சேர்த்தா எனக்கு மொத்த டிஸ்கவுண்ட் 36.25. இது மூணாவதுக்கு 30 10 இருக்கு. அப்போ -30 -10 பிளஸ் -30 இன்ட்டு -10/100 அப்படின்னு இருக்கும்.
ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இது என்னது -40 + 3 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இங்கே மொத்த தள்ளுபடி எனக்கு என்ன வந்துடும் 37% அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்னது 35 5 அப்படின்னு இருக்கு. ஸோ -35 -5 ப்ளஸ் -35 × -5/100 அப்படின்னு இருக்குமா. இப்போ இதை 5ஆம் வாய்ப்பால் அடிச்சா என்ன வந்துடும் 20ன்னு வரும். திரும்ப இதை 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறப்போ 7 4 அப்படின்னு கிடைக்கும். இது என்னது -40 + 7/4 அப்படின்னு இருக்கும். ஸோ 7/4ன்னு போட்டிங்கன்னா 1.75 அப்படின்னு வரும். ஸோ -40 + 1.75 அப்படின்னா இங்கே வந்து நமக்கு எவ்வளோ குறையும் 38.25 அப்படின்னு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இது வந்து எனக்கு டிஸ்கவுண்ட், இது 36, இது 37, இது 38% டிஸ்கவுண்ட். அப்போ நமக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மூணாவது ஆப்ஷனா. ஸோ மூணாவது தான் இங்கே போட்டவங்களுக்கும் ஆன்சர் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாமா. ஸோ 72nd சம்மா. ஸோ 72nd சம் மூணாவது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது தான் சிறந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு விலை பட்டியலில் உள்ள தொடர் தள்ளுபடி P% மற்றும் Q% கீழே உள்ள எந்த ஒற்றை தள்ளுபடிக்கு சமமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே டிஸ்கவுண்ட். அப்போ என்னது -P - Q ப்ளஸ் P × Q டிவைடட் பை 100. ஏன்னா இது ரெண்டும் மைனஸ்ல இருந்தால் -× +ன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து ஃபுல் ஈக்குவேஷனை நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்ன வந்துடும் P + Q - PQ/100 அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கா, எங்கேயுமே இல்லை. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பொருளின் விலை 900 என அச்சிடப்பட்டு அடுத்தடுத்த 2 தள்ளுபடிகள் முறையே 8% மற்றும் 8% அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 தள்ளுபடிக்கு பதில் ஒற்றை தள்ளுபடி 16% கொடுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு. ஸோ இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கா போட போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு இது அச்சிடப்பட்ட விலை மார்க்கெட் பிரைஸ். இதுல இருந்து எனக்கு தொடர் தள்ளுபடி என்ன வந்துருச்சு 8% 8% அப்படின்னு வந்துருச்சு. சரியா. அப்படி வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணும் மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு இந்த 2 தள்ளுபடி போட்டா எனக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். ஓகேவா. அத மாதிரி எனக்கு இதே 900ல ஒற்றை தள்ளுபடி 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 16% கொடுத்திருந்தா அதுல செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இதுக்கு பதிலா இந்த 2 டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலா நான் 16% கொடுத்திருந்தா லாபமா நட்டமா, லாபம் இல்ல நட்டம் அப்படின்னா எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்க இருக்கிற செல்லிங் பிரைஸுக்கும் இங்க இருக்க செல்லிங் பிரைஸ்க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ 74th கொஸ்டின். இப்போ நான் சொன்னதை நான் இங்க காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 900ல இருந்து 2 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா செல்லிங் பிரைஸ் கிடைக்குது. அடுத்து ஒரே டிஸ்கவுண்ட் 16% வச்சு ஒரு பிரைஸ் கிடைக்குது. இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது லாபம் எது நட்டம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட ரெண்டாவது இருக்கிறத நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு அது லாபமா நட்டமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு சொல்லணும். சரியா. ஸோ இதை ஹோம்ஒர்க்கா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் ப்ராஃபிட் லாஸ்ல எங்கேயுமே ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஏன்னா ஒரு சமம் ஒரு விதமா இருந்துச்சு, அதனால நான் ஹோம்ஒர்க் கொடுக்கல. பட் நான் இங்க ஹிண்ட் கொடுத்துட்டேன், அதனால ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின். 450 என அச்சிடப்பட்ட பொருளில் கடைக்காரர் அடுத்தடுத்த 2 தள்ளுபடியை அறிவித்தார். முதல் தள்ளுபடி 10% ஆகும். வாடிக்கையாளர் அப்பொருளுக்கு 344.25 கொடுத்தார் எனில் இரண்டாவது தள்ளுபடி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அச்சிடப்பட்ட விலை என்னது எனக்கு 450 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து 450. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்னது 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்க எனக்கு ஃபைனலா என்ன ரேட்டுக்கு செல் பண்ணியிருக்காங்க, ஏன்னா என்ன ரேட்டுக்கு செல் பண்ணியிருக்காங்களோ அதை தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ 344.25க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் 344.25 ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்டா. டிஸ்கவுண்ட் D1 வந்து 10%. ஸோ அப்போ 90/100. ரெண்டாவது டிஸ்கவுண்ட் தான் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 100 - D2/100 அப்படின்னு போட்டுக்கலாமா. இதுல இருந்து ஒரு 100 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கிறேன்னு வைங்க. எடுத்துட்டு வந்தா என்ன வரும் 34425 ஈக்குவல் டு 450 × 90 அப்படின்னு இருக்கும். இந்த 100 தான் நான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு 100 - D2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9ன்னு வருமா. இது வந்து 6ல 30 4. ஸோ 8ல 40 மிச்சம் 4, 8ல 40 மிச்சம் 2னா 5. அதுக்கப்புறம் 9 டேபிள்ல கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. 9 7s are நமக்கு 63. ஸோ 9 7s are 63. அடுத்து 5 அப்படின்னு இருக்கும். 9 6 ஆரா இல்லைன்னா நமக்கு என்ன வந்துடும் 9 6 are
54 அப்படின்னு கிடைக்கும். மிச்சம் 4. ஸோ 5ல 45. ஸோ அப்போ ஒரு 9ல கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த 9ல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 76 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 9 8 சார் போட்டா 72 வந்துருமா? ஸோ 9 8ல 72 மிச்சம் 4. ஸோ 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்க என்ன வந்துருச்சு? 85 ஈக்குவல் டு 100 மைனஸ் D2 இருக்கும். அப்போ டிஸ்கவுண்ட் எனக்கு என்னது? 15% அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னும் 2 கிளாஸ்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் முடிஞ்சிடும். டோட்டலா 120 கொஸ்டின் இருக்கு. ஸோ நாளைக்கு செஷன்ல 76ல இருந்து 100 வரைக்கும் முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன்ல நான் மிச்சம் இருக்க 20 கொஸ்டின்ஸையும் நான் முடிச்சு கொடுத்துறேன். சரியா? ஸோ நான் முடிக்கிறது இங்க மேட்டர் இல்ல, நீங்களும் என் கூடவே சால்வ் பண்ணணும். மறக்காம சால்வ் பண்ணுங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருக்காதீங்க. வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் ஃப்ளோ வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.